ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கோர்ட்டு பீரியடை முடிச்சுட்டு அவங்க பதவி ஏற்கிறாங்க. அப்போ முதல் கையெழுத்து ஆயுர்வேத நலத்துறையில் இந்த 800 கோடியை கையெழுத்து போடுவாங்கன்னாங்க. நானும் அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கும் பொழுது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து, சார் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஜாஸ்தியாக வேணும், என்னென்ன ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வாரி கொடுத்தவங்க. ஆயுர்வேத வெல்ஃபேர் துறையில் வந்து நான் போயிட்டு ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானில் எனக்கு வந்து மொத்தம் 800 கோடி ஒதுக்கணும், நீங்கள் ஒதுக்கிறது கிடையாது, இன்னொன்று வந்து மானிட்டரிங் எவாலுவேஷனுக்கும் நாங்கள் தான் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ரொம்ப கம்யூனலாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அது வேறு யாரும் சொல்ல, சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன 800 கோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்க்குறாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இப்படி தலையாட்டுறாரு. என்ன ஃபைலில் கையெழுத்து போட்டு இப்படி தலையாட்டுறாரு அப்படின்னு நான் அவரை ஆச்சரியமாக பார்த்தேன். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அங்கே தான் உட்காந்துருக்காரு, அவரும் பேசாமல் இருக்கார். சீஃப் செக்ரட்டரி உட்காந்துருக்காரு, அவரும் பேசலை. எல்லாரும் என்னுடைய மினிஸ்டர் வாயில்லா பூச்சி, அவர் உள்ளே நுழையும் போதே முட்டிக்காலில் தவழ்ந்து வர மாதிரி தான் வர்றாரு, அவர் இப்படி பேச போகிறாரு, இது என்ன ஒரு மாதிரி சூழ்ச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு. ஏன்னா அதை நான் எதிர்பார்த்துருந்தா என்னுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்கலை. சரி, அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்தது படி அப்படின்னாங்க. வேறு என்ன கொண்டு வந்திருக்க படினாங்க. வேறு என்னமா இருக்குது படிக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அதில் 10-15 கோரிக்கைகள் இருந்தது. அதை பார்த்துட்டு அடுத்தது படினாங்க. நான் படிக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சரின்னு ஒன்று ஒன்றா நான் படிக்க வேண்டியது, நோங்க வேண்டியது, ஒன்று ஒன்றா படிக்க வேண்டியது, நோங்க வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு வந்து கடைசியில் 800 கோடி கேட்ட இடத்துல வெறும் 5 கோடி. அப்புறம் 2 மாதம் கழிச்சு எனக்கு அந்த துறையிலேருந்து கல்தா கொடுத்துட்டாங்க.